தங்கராஜ் வீட்டுல ரேவதியை பார்த்து பாக்கியராஜ், ஏன் இன்னும் அழுதுட்டு இருக்க ரேவதி, நம்ம வீட்டுக்கு போலாம் வான்னு சொல்றாரு. தங்கராஜ் அதுக்கு, எங்க அம்மாட்ட தங்கராஜ் அதுக்கு, நீ முதல்ல கிளம்பு பாக்யராஜ், அவ எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு போயிருக்கான்னு சொல்றாங்க. என் தங்கச்சி இங்கிருந்து கஷ்டப்பட வேண்டாம், ரேவதி நீ வா நம்ம வீட்டுக்கே கிளம்பு போலாம் அப்படின்றாரு. ரேவதி, இல்லண்ண நான் இங்கேயே இருக்கேன், நீ முதல்ல கிளம்பு, நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. தங்கராஜும் ரேவதியும் ரேவதியோட அப்பா வீட்டுக்கு வர்றாங்க. வாங்க மாப்பிள்ள, என்ன ரெண்டு பேரும் இந்த நேரத்துல ரொம்ப பதட்டமா வந்திருக்கீங்க, முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, எதுவும் பெரிய பிரச்சனையாகும். ரேவதி என்ன ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்க? மலர், முதல்ல இங்க இருக்க எல்லாருக்கும் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான பஞ்சாயத்து பேசத்தான் மாமா இங்க வந்திருக்கேன். உங்க மக ரேவதி இப்பெல்லாம் என் பேச்ச கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்ல. மலரோட பிறந்தநாளுக்கு வரணும்னு எங்க அம்மா கிட்ட கோயிலுக்கு போறேன்னு பெரிய போய் சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. வீட்டு மருமகளா அவளுக்கு எந்த பொறுப்பும் இல்ல, பசங்களை கூட கவனிக்காம வந்திருக்கா. இதை நான் புருஷனா தட்டி கேட்ட பாகியராஜன் வீட்டுக்கே வந்து உங்க மாப்பிள்ளைங்கிற மரியாதை கூட இல்லாம எங்கிட்டயே தேவையில்லாம சண்டை போடுறான், அவனுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தான் அப்படின்னு கேக்குறாரு. ராகவனுக்கு, என்ன பாகியராஜ் இது, மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் வந்து கோபமா சொல்றது நிஜம்தானா? ரேவதி, நீ எதுக்காகமா மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம பொய் சொல்லிட்டு இப்படி தப்பு செஞ்ச, எதுக்குமா அதுக்கு இங்க வந்த? உன்னை அவர் எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு, அப்புறம் ஏமா இப்படி மாப்பிள்ளை புரிஞ்சுக்காம ஆட்டிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. மலர் உடனே, என்ன மாமா நீங்க அங்க என்ன நடந்ததுன்னு முழுசா புரிஞ்சுக்காம எடுத்த உடனே ரேவதி கிட்ட இப்படி கேள்வி கேக்குறீங்க? தங்கராஜ் என்ன பேசினாலும் எந்த தப்பு செஞ்சாலும் அதை மட்டும்தான் சரியா இருக்கும்னு நீங்க கண்மூடித்தனமா நம்புறீங்க. ஆனா ரேவதி அந்த வீட்டுல நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாம தனியா எவ்வளவு மனவேதனைப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் மாமா அவ வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க. தங்கராஜ் உடனே, மாமா பாத்தீங்களா, நான் சொன்னது உண்மைதானே, எப்ப பார்த்தாலும் இந்த மலரு இதே வேலையா போச்சு அவளுக்கு. பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது நடுவுல வந்து என்னை எதிர்த்து பேசணும், கேள்வி கேட்கணும். இந்த மலரும் பாகியராஜையும் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. என் பேச்சு நீங்க கேட்டீங்கன்னா ரேவதி நான் நல்லபடியா என் வீட்டு மருமகளா வச்சு பாத்துப்பேன், இல்லைன்னா ரேவதி நீ உங்க வீட்லயே இருக்கட்டும், அப்புறம் உங்க வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன், நீங்களே ஒரு நல்ல முடிவா எடுங்க மாமான்னு சொல்றாரு. உடனே ராஜலட்சுமி, மலரும் பாகியராஜ் இந்த வீட்டுல இருந்தா ரேவதியோட வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்காது. அவங்க ரெண்டு பேரும் பேரால இவ்வளவு பெரிய பிரச்சனையும் வந்திருக்கு. பேசாம மலர கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போகட்டும், பாகியராஜ் இங்கே இருக்கட்டும், நம்ம மகள் ரேவதியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னா நாம இதை செஞ்சுதான் ஆகணும், நம்ம மாப்பிள்ளை பேச்ச கேட்டுத்தான் ஆகணும், வேற வழியே இல்லைன்னு சொல்றாங்க. ரேவதி, இன்னும் எவ்வளவு நேரம்தாம்மா இப்படி குற்றவாளி மாதிரி தலை குனிஞ்சு நிக்க போற? உனக்காகவும் உன் வாழ்க்கைக்காகவும் நானும் உங்க அண்ணனும் இங்க எல்லாரையும் எதிர்த்து பேசிட்டு இருக்கோம். ஆனா நீ இப்படி ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனமா இருந்தா அது தப்பு செய்யறவங்களுக்கு இன்னும் வசதியா போயிடும். இங்க பாரு, பயத்தை முதல்ல தூக்கி போடு, உன்னை எல்லாரும் தப்பா நினைப்பாங்கன்னு யோசிக்காத. அந்த வீட்டுல உனக்கு என்ன நடந்தது, நீ எப்படிப்பட்ட நரகத்தை அனுபவிச்சேன்னு இப்ப எல்லாரும் முன்னாடியும் நீ ஏன் வாயால சொல்லணும்? அப்பதான் இங்க இருக்கிறவங்களுக்கு உண்மை புரியும். தைரியமா பேசு ரேவதி, நாங்க எல்லாரும் இருக்கோம் உனக்குன்னு தைரியம் கொடுக்குறாங்க. ரேவதி உடனே அழுதுகிட்டு, மலரணி சொல்றது நிஜம்தான்ப்பா, இவ்வளவு நாளா குடும்பத்தோட நிம்மதி கிடக்கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அமைதியா இருந்தேன். ஆனா நான் அமைதியா இருக்க அவங்க என்னை இன்னும் அடிமையா நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மலரணியோட பிறந்தநாளுக்கு வந்தது ஒரு பெரிய குற்றமாக்கி அந்த வீட்டுல என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்காம நடத்தி இருக்காங்கப்பா. எப்ப பார்த்தாலும் என் மேல பழி போடுறது, சந்தேகப்படுறது, 4 செவத்துக்குள்ள அடைச்சு வச்ச மன ரீதியா சித்திரவதை செய்யறதுன்னு தினமும் நான் அங்க செத்துதான்ப்பா விளைக்கிறேன். நான் எவ்வளவுதான்ப்பா பொறுப்பா அந்த குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு என் மேல துளி கூட அன்போ மரியாதையோ இல்லப்பா. ஒரு கட்டத்துல எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், செத்துடலான்னு தோன்ற அளவுக்கு என்ன மனசுடைச்சு போக வச்சுட்டாங்கப்பா. மலருடனே அவங்க மாமா கிட்ட, கேட்டீங்களா மாமா, உங்க செல்ல மாப்பிள்ள அசன்முகம் எப்பாவது உங்க கண்ணுக்கு தெரியுதா? இவ்வளவு நேரமா இங்க வந்து என்னென்னமோ பொய் மூட்டைகளை அவுத்து விட்டுட்டு ரேவதி மேல பழிய போட்டு பெரிய உத்தமர் மாதிரி நடிச்சாரு. இப்ப முன்முகம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு சப்போர்ட் பண்ணி என்ன உங்க வீட்டை விட்டு துரத்த போறீங்களா? உங்க சொந்த பொண்ணு அந்த வீட்டுல இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சிருக்கான்னு தெரிஞ்சும் எப்படி மாமா உங்களால இப்படி அமைதியா இருக்க முடியுது? அவளை மறுபடியும் அந்த நரகத்துக்கே அனுப்ப துணிஞ்சிட்டீங்களா? என்ன நியாயமத்த இது அப்படின்னு கேக்குறாங்க. ராஜலட்சுமி மலரை பார்த்து, மலரு நீ ரொம்ப எல்லாம் மீறி பேசிட்டு இருக்க, புருஷன் முட்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது குடும்பத்துல சகஜம்தான், அதுக்காக மாப்பிள்ளைய இப்படி எல்லாரும் முன்னாடி அசங்கப்படுத்துவ? பெரியவங்க நாங்க இருக்கும் போது நீ எப்படி தன்னிச்சையா முடிவெடுக்க கூடாது? மலரு, நீ முதல்ல உன் வாயை மூடுன்னு சொல்றாங்க. மலருடனே, அத்தை நீங்க முதல்ல உங்க மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்றதுன்னு நிறுத்துங்க. அந்த தங்கராஜன் சொன்னாருன்னு என்னை அம்மா வீட்டுக்கு அனுப்ப பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க பெரியவங்க யாரும் என் ரேவதிக்கு நியாயம் வாங்கி தரமாட்டீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உங்க பஞ்சாயத்துக்காக நான் காத்துட்டு இருக்க முடியாது.
ரேவதிக்கு எப்படி பாதுகாப்பு தேடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ரேவதி, நீ முதல்ல என் கூட கிளம்பு. யாரும் இல்லை உனக்கு துணையா நிக்க மாட்டாங்க. மலருடனே ரேவதியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. மிஸ்டர் தங்கராஜ், உங்க மனைவி ரேவதி உங்க மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் மற்றும் மென்டல் டார்ச்சர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்கள நீங்க எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினீங்கன்னு அத்தனையும் ஆதாரமா சொல்லியிருக்காங்க. சட்டப்படி இது ரொம்ப சீரியஸான கேஸ். பேசாம எங்க கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வாங்க, அங்க வச்சு மத்தது பேசிக்கலாங்கிறாங்க. தங்கராஜ் பயந்துட்டு, சார் நான் என்ன சார் தப்பு செஞ்சேன்? குடும்பத்துக்குள்ள நடக்கிற சாதாரண வாக்குவாதத்தை போய் இவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க சார். தயவு செஞ்சு என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். நான் இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. இப்ப போலீஸ் வண்டி என் வீட்டு வாசல்ல வந்து நின்னாலே என் மானமே போயிடும். எல்லாரும் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதாயிடும் சார். தயவு செஞ்சு இந்த ஒரு முறை என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. தங்கராஜ் ரேவதியை பார்த்து, ரேவதி, நீ மலரோட பேச்சு கேட்டுட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என் பிசினஸ், என் சொசைட்டி அந்தஸ்து எல்லாமே இப்ப காலி ஆயிடும் போல இருக்கு. ரேவதி, நான் உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கோ. என்ன மன்னிச்சிடு ரேவதி. இனிமே நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். அந்த மலர் பேச்சை கேட்டுட்டு நம்ம வாழ்க்கையை நம்மளே அழிச்சுக்க வேண்டாம். எனக்காக பேசு ரேவதின்னு சொல்றாங்க. போது நிறுத்துங்க. இத்தனை நாளா உங்க பேச்சையெல்லாம் கேட்டு நீங்க செஞ்ச அத்தனை அசிங்கங்களையும் சகிச்சுக்கிட்டு அமைதியா இருந்ததுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. ஆனா இனிமே உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். மலரணியும் பாக்யராஜ் அண்ணனும் எப்பவுமே எனக்கு நல்லது மட்டும்தான் நினைச்சாங்க. எனக்கு ஒரு பாதுகாப்பாரனா இருந்தாங்க. ஆனா அது உங்க சுயநலத்துக்கு பிடிக்கல. அதனாலதான் அவங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு பிளான் பண்ணுங்க. உங்க வீட்டுல ஒரு கைதியா நிம்மதி இல்லாம தினமும் அழுதுகிட்டே கஷ்டப்படுறதை விட என் அண்ணன் வீட்டுல நான் ரொம்ப கௌரவமாவும் சந்தோஷமாவும் இருப்பேன். நீங்க செஞ்ச தப்புக்கு இப்ப சட்டப்படி தண்டனை அனுபவிங்க. அப்பதான் என்னோட அருமை உங்களுக்கு என்னன்னு புரியும்னு சொல்றாங்க. மலரும், என்ன தங்கராஜன்னா இப்ப சட்டம் வந்த உடனே நடுங்குறீங்க போல. நீங்க என்னதான் தந்திரம் பண்ணாலும் நானும் பாக்யராஜும் இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டோம். நீங்க நினைச்ச நாடகம் எதுவுமே நீ நடக்காது. எங்க ரேவதி எப்படி பாத்துக்கணும், அவளுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஆக உடனே பாக்யராஜ் கிட்ட, பாக்யராஜ், இவ்வளவு நேரமா நானும் உங்க அம்மாவும் தங்கராஜ் மாப்பிள்ள என்ன பேசினாலும் அது சரியாதான் இருக்கும்னு கண்மூடித்தனமா அவருக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆனா மாப்பிள்ளையோட அசல் மூர்க்கத்தனமான குணத்தை நம்ம மலர் தான் தைரியமா போலீஸ் வரைக்கும் கொண்டு போய் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கா. மலர் செஞ்சதுதான் 100% சரி. அவளோட இந்த துணிச்சலான முடிவாலதான் இப்ப நம்ம ரேவதி வாழ்க்கையை காப்பாத்திருக்கோம். ஒரு புது வெளிச்சம் பிறந்திருக்கு. மலர மருமகளாடைய நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு.